When the boy loves more, the relationship prevails. When the girl loves more, the relationship will fail at some point. பாவையா பசங்க அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தான் ட்ரை பண்ணுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குதே. What I feel is human race control பண்ணுறது, லவ்வை கண்ட்ரோல் பண்ணுறது, ஈவன் இன் அனிமல்ஸ் வந்து விமன் தான் பண்ணியிருக்காங்க. ஆட்டி படைக்கிறாங்க, முடியல எங்கனால, பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, திணறோம். நம்ம வந்து ஒரு மேனை வந்து மேனாகவே பார்க்கறது, ஒரு சக மனிதனா. Women are not supposed to go out of the house. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அதுவும் ஆண்டர்ப்ரினர்லாம் சொன்னால் ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் ஒரு அடி முன்னாடி வச்சிங்கன்னா 100 பேர் பின்னாடி இழுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. என்னால் பறக்க முடியல. ஸோ நான் மற்ற பர்சனை ஹர்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணிக்கிறது கரெக்டா? யாருக்காக பண்ணுறீங்க? ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு yet another episode with Priya Pal. இன்றைக்கி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான செஷன். யூஸ்வலி வந்து என்னோடய கெஸ்ட் இதெல்லாம் எனக்கு ரெக்கமெண்டேஷனில் தான் வரும். இவங்கள எடுங்க அவங்கள எடுங்கன்னு. இன்றைக்கி நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிற கெஸ்ட் வந்து நான் தேடி பார்க்குற ஒரு கெஸ்ட். ஸோ பர்சனலாக என்னோட கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லி இவங்களை எப்படியாவது என் பாட்காஸ்ட்டில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள வர வச்சுருக்கேன். ஸோ அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் ஷி மேட் இட் லைக் நேற்று கேட்டே இன்றைக்கி வந்துட்டாங்க. வித்தவுட் நோ ஃபர்தர் அடியூ I'm going to introduce Janaki Maya ma'am, founder of Cake Squire, and அது வந்து அவங்களோட one of the hats தான். She has multiple feathers in her hats. So welcome to the show and thank you for graciously accepting it. Thank you so much for having me here. So actually வந்து நீங்கள் நிறைய வந்து லாஜிக்கலாக பேசியிருக்கீங்க, இமோஷ்னலாக பேசியிருக்கீங்க. பட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. I saw in some of your videos, like I come from a small village from Kadiyapatti. It resonated with me so much because I also come from a small village called Valiyapatti. And then I think we share the same community upbringing, very strict. And then women are not supposed to go out of the house. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். அதுவும் ஆண்டர்ப்ரினர்லாம் சொன்னால் ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். How were you able to, were you born like this or you adapted yourself to grow to be this? It was like fighting against the tide. டைட்னா உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம வேறு மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது யூ ஹாவ் டு ஃபைட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே. நீங்கள் ஒரு அடி முன்னாடி வச்சிங்கன்னா 100 பேர் பின்னாடி இழுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும், நம்ம கம்யூனிட்டியில் வந்து அந்த பிள்ளையா அது போய் வந்து அந்த அங்கே காலேஜுக்கு போகுது, படிக்குது, என்ன பண்ணுதுன்னே தெரில அப்படின்னு ஏதாவது they keep talking in front of you, behind you, around you, everywhere. But if you are centered in yourself, like this is what I am going to do, this is what I want to do, nothing should fall in your ears. You have to be who you want to be. That you got only one life here, just live it the way you want. That is what I'm following. ஸோ உங்களுக்கு இந்த பிளாக் கிளாஷஸ் இருந்துச்சா ஃப்ரம் பேரண்ட்ஸ்? எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணும், கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா குழந்தெல்லாம் பெற்று செட்டில் டவுன் ஆகிடு, எதுக்கு உனக்கு இந்த தலைவலி, எதுக்கு நீ வந்து பெருசாக வரணும்னு நினைக்கிற, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கா? கொஷின் கேட்காத நாள் ஏதாவது இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லலாம். கொஷின் இருந்திருக்கான்னு கேட்டால் ஐ ஹவ் டு திங்க் என்னைக்காவது கேட்காம இருந்திருக்காங்களான்னு. ஸோ இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே. இன்றைக்குமே அதான் பிஸ்னஸ் பண்ணுறீங்கல்ல, பையன் செட்டில் ஆகிட்டான்ல, பொண்ணு ஓரளவுக்கு +2 முடிச்சிட்டாங்கல்ல, ஒய் ஆர் யூ ஸ்டில் டூயிங் சம்திங்? ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச் இன் மை லைஃப், த எக்ஸ்பீரியன்சஸ், குட் பேட், in between, everything. I am just reflecting them back to the kids or to the people who are watching this, so they don't have to go through that experience. They can live better. அதனால தான் நான் இதை பேசவே ஆரம்பித்தேன். நாங்கள் ஜென்ரலாக ஒரு டாபிக் மாதிரி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் பேச ஆரம்பித்தப்போ நிறையா கேட்குறேன் நான். நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியரு, ஒன் சைடு லவ், சிங்கிள் பேரண்ட்டு, டிவோர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ண முடியல, எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ சம் சஃபரிங். ஆனால் வாழ்க்கையில் சஃபரிங்கே இல்லாமல் இருக்க முடியுமான்னா முடியாது. அந்த சஃபரிங்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்குள்ளார ஏதோ ஒன்று குறையுது. நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது, இது நம்மளால் பண்ண முடியுமா, இது பண்ணால் சொசைட்டியில் ஏதாவது சொல்லுவாங்களா, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களா அப்படின்ற பயம்லாம் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி உங்கள் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ, எது ஆறுதலை கொடுக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். பயந்துகிட்டே இருந்தோன்னா நம்ம இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்ல. அப்புறம் எதுக்கு ஒய் ஆர் வி லிவிங்? இல்லை,
ட்ரூ. ஸோ இப்போது வந்து எனக்கு இருக்க விமன் ஃபாலோவிங் தான் நிறைய. அவங்க எல்லாரும் கேட்பாங்க, நான் வந்து போகணும்னு நினச்சாவே எல்லா சைட்லேருந்தும் பேரியராக இருக்குது. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து சரி, கிட்ஸுக்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லை, ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இல்லை. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் ஃபார் மை பீஸ் ஆஃப் மைண்ட். அவங்களுக்கு வந்து உங்களோட ஷேர் ஆஃப் மைண்ட் என்னது? என்ன சொல்லுவீங்க? ஹவு டு பிரேக் ஆல் தட் பேரியர் அண்ட் தென் மார்ச் டுவர்ட்ஸ் வாட் தே வாண்ட்? Why do you think it is a barrier? Okay, maybe it's on you. You have to explain why you need it. I'm not saying ask their permission, but give them the fullest possible information. நான் இது பண்ணணும், இது நான் வீட்டிலேருந்து பண்ணுறேன், சின்னதாக பண்ணுறேன், நான் பெருசாக பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஹேவ் அ மீட்டிங், ஹேவ் அ டிஸ்கஷன், ஃபேமிலி மீட்டிங் மாதிரி எல்லாத்தையும் டின்னர் டேபிளில் உட்கார வச்சு ஒரு கப்பு காஃபியை கொடுத்து, ஆரம்பிங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது பண்ணணும், இது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஏன் பண்ணக்கூடாதுன்ற எக்ஸ்ப்ளனேஷனை நீ சொல்லு, ஏன் பண்ணணுன்ற எக்ஸ்ப்ளனேஷனை நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு இது பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னால் உன்னை கன்வின்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். இல்லைன்னா நீ என்ன பண்ணணுன்னா, அம்மா இதை பண்ண தான் போகிறான்றதை நீ புரிஞ்சுக்கணும். ஸோ யூ செட் யுவர் பவுண்ட்ரிஸ் தட் ஐ எம் கோயிங் டு டூ திஸ், ஐ எம் கோயிங் டு ஃபாலோ மை ட்ரீம்ஸ், ஐ வாண்ட் யூ ஆன் போர்ட். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஆன் போர்ட், ஸ்டே அவே அண்ட் சே ஹாய் டு மீ, பட் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் டு வாட் ஐ வாண்ட் டு டூ. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரியை நம்ம தான் கிரியேட் பண்ணணும், நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், சொல்லணும், நம்ம எதுக்காக அது பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். இப்போ வந்து இந்த மாதிரி நான் பாட்காஸ்ட்லாம் பண்ணுறேன், என் பையன் அந்த பாட்காஸ்ட் பார்க்க மாட்டான். அவன் வந்து how do I say, அம்மா என்னம்மா நீ என்கிட்ட பேசுனதெல்லாம் போய் எல்லார்கிட்டையும் பேசிகிட்ருக்க, இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு கொஷின். நான் சொன்னேன், கண்ணு உனக்கு அம்மா இருக்கேன், சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியலப்பா, ஸோ யாராவது சொல்லணும்ல அப்படின்னு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு செகண்ட் பாட்காஸ்ட்டுக்கு அப்புறம் நடந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் வந்து அவர் வேலையெல்லாம் தேடிட்டு இருந்தார். அப்போ ஒரு கம்பெனி யூஎஸ்லேருந்து வேலை கிடைக்கிது, அவங்க சென்னை பீப்புளு. அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த இன்டர்வியூவில் ஆன்லைனில் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் 20 நிமிஷம் என்னையை பற்றி பேசினாராம். உங்கள் அம்மா வந்து ஷி சச் எ பர்சன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்காரோ. அவன் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டான். வெளில வந்து நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன்னா, இல்லை உன் பையன் நாங்கள் போகிறேன்னா, எனக்கு தான் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ்ஸு எல்லா இடத்துல இருக்கிற தமிழர்களும் இதை பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு புண்ணு, ஏதோ ஒரு ஆதங்கம், ஏதோ நம்மளால் செய்ய முடியல, ஏதோ நம்ம செஞ்சிட்டோம், நம்மளுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் இருக்குது. யூஎஸ்லேயும் இருக்கவங்களா இருக்கட்டும், பணம் $multi-million சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்குது. நம்ம ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வெரி ஹை ப்ரொஃபைல், பட் அந்த அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் லோவர் கிளாஸ், அதுக்கு மேலே இருக்கிற அந்த அந்த டாப் பார்டரில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு பணம் வந்து ஒரு பணம் ஹாப்பினஸ் கொடுக்குமா அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற பொருளை வாங்குறதுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஆனால் பணமாக உட்காந்துருக்கும் போது அது ஹாப்பினஸ் கொடுக்காது. ஸோ நீங்கள் ஒரு பொருளை விரும்புகிறீங்கன்னா அதை வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வழி வேணும். என்னைய ஒரு ரேப்பிட் ஃபயர் கொஷனில் இந்த பொண்ணு கேட்டிருப்பாங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்னு. தட் இஸ் லைஃப். யூ ஹேவ் டு டூ சம்திங் டு மேக் சம்திங் ஸோ யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் இட் டு த ப்ராடக்ட் தட் யூ வாண்ட் டு கெட். இவ்வளோ தான் மணி. ஓகே, அளவுக்கு மீறி மணி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தோஸ் பீப்புள். வி ஆர் டாக்கிங் அபவுட் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் த பீப்புள்ஸ் எக்ஸப்ட் த டாப் 100 people who won in lifeன்னு வச்சுக்கோ. ஒன் இன் லைஃப்னு சொல்ல முடியாது, ஒன் வித் த மணின்னு சொல்லலாம். மீதி எல்லாருக்கும் வாழ்க்கை எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியல. பணம் சம்பாரிச்சா தான் ஜெயிக்கிறோமானா அது அர்த்தம் கிடையாது. நம்ம விரும்புகிற பொருள்லாம் வாங்குகிறோமான்றனா அது அர்த்தம் கிடையாது. சரியான மனிதர்களோட சரியான முறையில் பயணித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்படியே போகும்போது அவர் அந்த லாஸ்ட்டு 7 minutesனு ஒரு எபிசோடு ஒன்று பண்ணோம்ல, அதில் அந்த லாஸ்ட்டு 7 minutesல வந்து யூ ஷுட் ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு, யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைங்க நல்லாயிருக்கு, என் பிள்ளைங்களுக்கு நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி தான் வாழ போகிறோம், சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக வாழ்ந்துட்டு போகணும்.
ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இது வரும்போது எனக்கு என்ன வருதுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ளே கொஞ்சம் வருவோம். இப்போ வந்து மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வென் யூ ஃபைண்ட் லவ் யூ கெட் மேரிட். யூ டோன்ட் மேரி பிகாஸ் யூ ஹேவ் டு மேரி. அந்த அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்டே அங்கே கிடையாது. யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் பார்ட்னர். நான் உனக்கு கண்டுபிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு இதுவே இல்லை. ஆனால் இங்கே அப்படி பண்ணாதான் உங்களுக்கு தெரியுமா என் பையன் பொண்ணுக்கு நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண, அவங்க லவ் மேரேஜே பண்ணல. அது இன்னமும் பெருமையாக பேசுகிற ஒரு சினாரியோவில் தான் இருக்கும். வாட் யூ ஃபீல்? அரேஞ்ச் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கணுமா இல்லை அது இராடிகேட் பண்ண வேண்டியதா அப்படின்னு நான் கேட்குறேன் சீரியஸாக. ஏன்னா யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு. யூ ஹவ் சீன் ஆல் தி ஜெனரேஷன்ஸ் டுகெதர். அம்மா அப்பா வச்சு என்னை செய்யணும் இல்லை இந்த பிள்ளைங்க எல்லாம் செய்யணும் முடிவு பண்ணி தான் எல்லாருமே இதை பார்ப்பாங்க. பிகாஸ் யூ கேட்டரிங் டு ஆல் தி ஆடியன்ஸ். எனக்கு இது ரொம்ப நாளாக இருக்க கொஸ்டின். எதுக்கு அரேஞ்ச் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும்? இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் லவ் டோன்ட் கெட் மேரிட். நம்ம ஊரில் முன்னாடிலாம் 15-16 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப குழந்தைங்க எல்லோரும். இப்போ தானே அந்த நம்ம 18, 21, 24 இப்போ தான் சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு 18-19 வயசு ஆகிடுச்சுன்னா பொண்ணு பெரியவளாயிட்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதே ஒரு பெரிய பேர்டன் பேரண்ட்ஸ்க்கு. அதுக்கு சேர்த்து வைக்கிறது, அதுக்கு சாமான், செட்டு, நகை எல்லாம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா இந்த குழந்தைக்கு உலகம் தெரியாது. இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். இந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி சுகம்லாம் நம்ம வீட்டில் இருந்தது. அதுக்கு பெட் இருந்தது, ஃப்ரிட்ஜ் இருந்தது, டிவி இருந்தது, கார் இருந்தது, 4 இடத்துக்கு போயிட்டு வர வசதி இருந்தது, வீட்டில் வேலைக்கு ஆள் இருந்ததுன்னு அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு இங்கே என்ன இருந்ததோ இதை விட அங்கே போய் அவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அம்மா அப்பாவுக்கு. இதனால தான் இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு ஒரு சிஸ்டம். நம்ம பிள்ளைக்கு உலகம் தெரியாது. நம்ம சரியான இடத்துல இந்த பிள்ளையை கொண்டு போய் உட்கார வச்சோன்னா இந்த பிள்ளை வந்து பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்றதுனால தான் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தது. அந்த ஜெனரேஷன், அந்த டெக்கேடு முடிஞ்சிடுச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து வாழ்க்கையை வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியாது, வாழ்க்கைன்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளே இந்த +2 முடித்து இல்லை முடிக்காமல் அறக்குறையாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி விட்ருவாங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணும்போது அரேஞ்ச்டு மேரேஜ் வாஸ் ஃபைன். இப்போ வந்து யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் கோல்ஸ் இன் லைஃப் ஆர், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் தே சிங்க் வித் யுவர் தாட்ஸ். ஒரு மனிதனை, ஆணோ பெண்ணோ, ஒரு மனிதனை இவன் நல்லவனா, இவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றத நம்ம எப்போ முடிவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது ரொம்ப ஒரு ட்விஸ்டட் ஆங்கிள். இது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் யூ கேன் எடிட். சந்தோஷமாக இருக்கும்போது, சிரிச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய குணம் தெரியவே தெரியாது. தே ஆர் ஆல்சோ ஹாப்பி, யூஆர் ஆல்சோ ஹாப்பி, எவ்ரி திங் இஸ் கோயிங் ஹாப்பி. ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஒருத்தவங்களுக்கு வேலை போயிடுச்சு, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் மெடிக்கலாவோ ஃபினான்ஷியலாவோ சைக்கலாஜிக்கலாவோ வேறு யாரோ ஹர்ட் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க என்ன ஃபேஸ் காட்டுறாங்க, அந்த ஃபேஸை உங்களால் பார்க்க முடிஞ்சு அந்த ஃபேஸை திருப்பி உங்களால் உங்ககிட்ட கொண்டு வர முடியும்னா தான் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டான ரிலேஷன்ஷிப். அவங்க வந்து அந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் வந்து கொட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். அதை 2 விதமாக சொல்லலாம். ஒன்றால் தான் வேலை போயிடுச்சு, நீ வந்ததுலேருந்து தான் எனக்கு நேரம் சரியில்லை, நீ எங்கேயாவது போ அப்படின்னு ஒரு சண்டையாக ஆரம்பிக்கலாம். அது வேர்ட்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட், பட் you start a fight because you are so frustrated, you lost something and you think she belongs to you and you dump every emotion onto her. You get what I'm saying? ஆனால் அதே வேலை போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 2 பேருமா உட்காந்து இது போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சேர்ந்து யோசித்து கோவத்தை காட்டும்போது பரவாயில்ல கொட்டும்போது நான் வாங்கலை, அது கீழே போயிட்டோம், எனக்கு என்ன அவனை கையை பிடிச்சி எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ இந்த டீப்பாக பார்க்கும்போது நீங்கள் இதை சொல்கிறீங்களே, இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டான்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் எனக்கு வந்து வாழ்ந்து பார்த்தா தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஐ வாண்ட் டு லிவ் இன் அண்ட் தென் டிசைட் இஃப் ஐ வாண்ட் டு கெட் மேரிட். பிகாஸ் கல்யாணம் ஆகிட்டு பிரிகிறத விட இது பெட்டர் அப்படின்னு
பேரண்ட்ஸ் அந்த ஜெனரேஷன் ஆர் நாட் ஓகே வித் இட். ஸோ அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துன்றன்ற ஒரு ஃபேஸ். அப்படி பண்ணிக்கிட்டாலுமே ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கான ஒரு மனப்பக்குவம், ஃபினான்ஷியல் எபிலிட்டி எல்லாம் எனக்கு இருக்கான்னு தெரியல. ஸோ நான் சைல்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு விரும்புகிறேன் ரொம்ப நாளைக்கு. பட் வி ஆர் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் த பயாலஜிக்கல் கிளாக். என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு குழந்தையும் வேணும், நான் நல்லா வாழ்க்கையில் பெருசாகவும் வந்து வரணும், நல்லா சம்பாதிக்கணும், ஏன்னா எல்லாத்தையுமே வந்து என்ஜாயும் பண்ணணும். அது எப்படி வந்து டைம், சக்ஸஸ் இன் யோர் பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி, இது மூணுமே எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு விமன் எல்லாமே ஜகிள் பண்ண முடியுமா அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் டைம்? இப்போ நான் இங்கே பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். என் பையனுக்கு லஞ்சு என்ன வேணும்னு தெரியல, எனக்கு ஃபோன் பண்ணுறான். I'm 100% I'm present here. Okay, that means I'm lacking somewhere for him. Then I go back, then I make something up for him, then we eat together. That lackingness is little bit better. Okay, எல்லா இடத்துலையும் உங்களால் 100% ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. கடவுளாலே இருக்க முடியல. இப்போல்லாம் நம்ம கதர்னா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறார்ல, அவர் வேறு ஏதோ பிஸியாக இருக்கார்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம முழுமையாக இருக்கணும். 10 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா அந்த 10 மணி நேரமும் முழுமையாக அந்த வேலையை செய்யணும். அப்போ குழந்தைங்க அடிப்படும், ஃபேமிலி அடிப்படும், நம்மளோட ஹாப்பினஸ் அடிப்படும். திருப்பி குழந்தைங்களோட இருக்கோன்னா எல்லாத்தையும் தூக்கி வெளில வச்சுட்டு அதுங்களோட மட்டும் இருக்கணும். நம்ம ஹாப்பியாக இருக்கணும், பார்ட்னரோடு இருக்கணும், இல்லை நம்ம தனியாக ஒரு வி நீட் தட் செல்ஃப் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த 30 மினிட்ஸோ 1 ஹவரோ நம்மளுக்கு. ஸோ யூ ஹாவ் டு ஜகிள். உமன் ஹாவ் டு ஜகிள், மென் ஹாவ் டு ஜகிள் லைக் 2-3 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். Women have to juggle like about 30 responsibilities, including their physical attributes that they have to go through. எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நம்மளால் 100% இருக்கவே முடியாது. பட் we can try our best. ஸோ இப்போ என்ன நிறைய விமன் சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு தேவையானதை பண்ணிடுறேன், பட் இந்த ப்ராசஸ் ஐம் ஹர்ட்டிங் அதர் பீப்புள். இட் மைட் பி ராங் பிகாஸ் அவங்களுக்கு அது வந்து தப்பாக தெரியலாம், பட் எனக்கு அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நான் அதை பண்ணுறேன். அந்த ப்ராசஸில் என் ஃபேமிலி ஹர்ட் ஆகுது, என் ஹஸ்பண்ட் ஹர்ட் ஆகிறாங்க, என் கிட்ஸ் ஹர்ட் ஆகிறாங்க. அந்த கில்ட் வந்து என்னை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணுது, என்னால் பறக்க முடியல. ஸோ நான் மற்ற பர்சனை ஹர்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணிக்கிறது கரெக்டா? யாருக்காக பண்ணுறீங்க? அவங்களுக்கு ஒரு மன நிம்மதின்னு ஒன்று இருக்குல்ல, எண்ட் ஆஃப் த டே இது பண்ணாதான் என்னோடய சோல் பர்பஸ். எல்லாருமே பார்ன் வித் அ பர்பஸ். அந்த சோல் பர்பஸ் வந்து எனக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரினர். பட் ஃபேமிலி வேலைக்கு போயிட்டு கரெக்டாக சம்பளம் வந்துடுது, எதுக்கு நீ இதை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு அதை பண்ணணும் பிகாஸ் ஐ ஃபீல் திஸ் இஸ் வாட் ஐ மேட் ஃபார் அப்படின்னு இருக்காங்க. அந்த டைமில் இருக்கும் போது ஃபேமிலி இதெல்லாம் தேவையில்லைன்னு பேரண்ட்ஸ் ஒரு சைடு சொல்கிறது, அம்மா நீ எப்பயுமே இருக்கிறது இல்லைன்னு கிட்ஸ் சொல்கிறது, ஹஸ்பண்ட் எப்பயுமே உனக்கு என்ன தேவையோ அதை தான் நீ பண்ணிக்குவ எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லும் போது ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அதையும் தாண்டி தே ஹாவ் டு மார்ச் ஃபார்வர்ட். அதை தான் நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் கேட்குறேன், யாருக்காக பண்ணுறீங்க? நான் இந்த மாதிரி யோசிக்கும் போது நமக்காகவும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்காகவும் தான். ஃபஸ்ட்டு நமக்காக, அது மூலமாக நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் பெனிஃபிட் வரும் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். இல்லை யாருக்காக பண்ணுறீங்க? தெரியல எனக்கு. நான் 2 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன், 3வது அட்டெம்ப்ட் நீங்களே சொல்லிடுங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக எவ்வளவு பெரிய என்டர்ப்ரனர்ஷிப் பண்ணாலும் 5,000 கோடி 50,000 கோடி 100 லட்சம் கோடி சம்பாதிச்சாலும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் தான் பண்ணுறீங்க. யூஆர் ஒன் யூனிட். யூ கேன்ட் செப்பரேட் ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் ஃப்ரம் யுவர் யூனிட். ஓகே, யூ ஹாவ் டு பி தேர் ஃபார் தட்ஸ் ப்ரியாரிட்டி. தட்ஸ் ப்ரியாரிட்டி. அந்த யூனிட்டு தான் ப்ரியாரிட்டி, குழந்தைங்க தான் ப்ரியாரிட்டி, ஃபேமிலி தான் ப்ரியாரிட்டி. நம்மளை ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்க வேண்டாம்னா வச்சுக்கணும், அவங்களையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போகணும். விட்டுட்டு நம்ம தனியாக பண்ணோன்னா இட் நெவர் ஒர்க்ஸ். இட் நெவர் ஒர்க். யூ வில் நெவர் கெட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் என்ன 1000 கோடி ரூபா பண்ணிவிட்டு ஒரு 5 அவார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா பிள்ளைங்க 2 மூஞ்சி தூக்கிட்டு பேசவே பேசாது, புருஷன் பேசவே மாட்டார் அப்படின்னா the purpose is defeated. அதான் கேட்குறேன், அவங்கள எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணுறது? தட் இஸ் த கொஸ்டின் தட் ஐம் ஹேவிங். நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு கெட் தம் ஆன் போர்ட் வித் யூ. ஹவு டு வி டூ தட்? ஓகே, நாங்கள் கேக் ஸ்கொயர் ஆரம்பிக்கும்போது என் குழந்தை வந்து சின்னவ வந்து 2.5 வயசு. அவளை இடுப்பில் தூக்கிட்டே தான் போவேன், எங்கே போனாலும் இடுப்பில் தூக்கி, அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் இடுப்பில் தான் தூக்கிட்டு போவேன். குழந்தைய விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு போனதே கிடையாது. இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா 10-11 வருஷம் கழித்து பிறந்தவ, அதனால் ஷி இஸ்
ட்ராப் டு மை பாடி. இங்கேருந்து பாரிஸ் கார்னர் போவோம். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து பிஸ்னஸ்க்கு பொருள்லாம் வாங்குறதுக்கு, வெண்டர்ஸ் பார்க்குறதுக்கு போவோம், இடம் பார்க்குறதுக்கு போவோம். எங்கே போனாலும் உடம்புல ஒட்டின்னு தான் வரும். எனக்கு அவளும் வேணும், பிஸ்னஸும் வேணும். நான் அவளை வந்து ஒரு நானி வச்சோ ஒரு கேர் சென்டரில் கொண்டு போய் விட்டுட்டோவும் பண்ண முடியும். அதுவும் சாய்ஸஸ் தான். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஷி வாஸ் வெரி டெலிகேட், யூஎஸ் பார்ன் சைல்டு. அவளுக்கு இன்னும் இந்த ஊர் டெம்பரேச்சர் எதுவுமே புரியல. ஸோ ஐ வாண்டட் ஹர் டு ஹாவ் தட் கம்ஃபர்ட் வித் மம்மா இஸ் தேர், ஸோ நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி. அது எங்கேனாலும் ஒரு பாவம், அதை வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது, அழாது, அடம் பண்ணாது, அதனால ஓகே. அது வந்து நம்ம வளர்க்குற விதங்களில் அந்த குழந்தைங்கள நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியும். மேக் தம் பார்ட் ஆஃப் வாட் யூ டூ, கிவ் தம் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ என் பொண்ணுக்கு கொரோனா டயத்தில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், எல்லா வெண்டருக்கு, எல்லா ரெண்ட், எல்லா இபியும் எப்படி பே பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். when she was in 6th standard, she knows what is going in, what is coming out. Make them part of what you do. Why do you want to leave them and go by yourself and fly? You are like a what is that called, அந்த கூட்டமாக பறவை பறக்கிற மாதிரி. flock of they belong to you, they are with you. You have to give them responsibilities. இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள், என்னால் டெய்லி இதெல்லாம் பண்ண முடியல, எனக்கு வந்து இந்த ஆன்லைனில் இது பண்ணி தரீங்களா. pull them towards you. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு இது பண்ண தெரியல, பண்ணி கொடுங்கன்னு. ஸோ he is getting involved. include them. எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுல தப்பே கிடையாது. The moment you give them the responsibility, they understand that you need them, then they want to be there for you when you need them. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், நானே பண்ணிக்கிறேன். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும், என் பிஸ்னஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும். ஸோ அந்த ஈகோ வந்து கம்ஸ் அஸ் அ ஹர்டில். யா, உங்களுக்கு தெரிஞ்சுமே சில சமயம் நீங்கள் தெரியலேன்னு கேட்டு அவங்கள உள்ளே கொண்டு வர்றது கூட ஒரு சாமர்த்தியம் தான். ஸோ கேளுங்க, இன்க்ளூட் தம். They are your life. They are your children and your husband is your life. Nothing else matters. அவங்கள விட்டுட்டு நம்ம தனியாக மேலே பறந்து போய் கழுகு மாதிரி சுற்றுறதுல அர்த்தமே இல்லை. கூட்டமாக பறவையாக சுற்றினா தான் அழகு. ஒத்த காக்கா போனால் நீங்கள் பார்ப்பீங்க, கூட்டமாக பேர்ட்ஸ் போனால் எல்லோரும் அப்படி ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறோம்ல. எல்லாரும் திரும்பி பார்க்கணுன்னா நம்ம கூட்டமாக தான் பறக்கணும். நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் when you started your journey, what do you want to give to the new entrepreneurs who are watching us? லைக் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, குட்டி ஜானகி மேம் என்ன தப்பு பண்ணாங்க, அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து லுக்கிங் பேக் ஐ would have done it differently. இட்ஸ் ஜஸ்ட் லைக் கெரியர் கிராஃப். உங்களை மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணணும்? என்ன மாதிரி வரதுக்கா? ஒரு என்டர்ப்ரெனராக இருக்கும்போது நீங்கள் தொடங்குகிற ஒரு தொழிலை, அது எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் அதை உங்களோட குழந்தை மாதிரி பார்க்கணும். இட்ஸ் அ நியூ பார்ன் பேபி. தட் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் 2 years you will lose sleeps. You will be changing diaper when you are sleeping. You will be feeding milk when you are sleeping. The baby will cry the heart out when you want to sleep. But you will still be there as a mom, correct? That's the same thing. ஃபஸ்ட்டு 2 வருஷம் இந்த பிஸ்னஸ் அடி வாங்கி வாங்கி உங்களை காரி துப்பி எழுந்துக்க முடியாமல், படுக்க முடியாமல், நடக்க முடியாமல், என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியாமல் அந்த பிஸ்னஸ் உங்களை அவ்வளோ படுத்தும். எங்கே காசு வந்துச்சுன்னு தெரியாது, எங்கே காசு போச்சுன்னு தெரியாது. ஆனால் நாளைக்கு காலையில் எப்படி சம்பளம் கொடுப்போன்னு தெரியாது, எப்படி வாடகை கொடுப்போன்னு தெரியாது, இபி பில் எப்படி கட்டுவோன்னு தெரியாது, நாளைக்கு ரா மெட்டீரியல் காணுங்க, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு எப்படி பேமெண்ட் கொடுப்போன்னு தெரியாது. 100 பிரச்சனை வரும். அந்த 2 வருஷம் தாண்டிட்டிங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் எழுந்து நிற்கும். எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்திரிச்சு நின்றும்ல. ஸோ யூ கேன் ப்ரீத். ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து நீங்கள் இபி பற்றியோ, ரெண்ட்டு பற்றியோ, சேலரி பற்றியோ கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நீங்கள் என்ன கவலைப்படணுன்னா, இந்த குழந்தைய எந்த ஸ்கூலுக்கு அனுப்புனா படிக்கும்னு கவலைப்படணும். ஸோ அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுத்து அந்த பேரம்பேத்தியை வளர்க்குற வரைக்கும் நீங்கள் கவலைப்படணும். இதோட முடியாது. இந்த குழந்தையோட நீங்கள் அம்மா குழந்தை பேத்துட்டீங்க, குழந்தை 3 வயசு ஆகிடுச்சு, விட்டுருவீங்களா என்ன?
ஸ்கூலுக்கு அனுப்பணும், டியூஷனுக்கு அனுப்பணும், அப்புறம் அடுத்தது பண்ணணும், அடுத்தது காலேஜ் நல்ல காலேஜாக அனுப்பணும், அங்கே போய் இந்த பிள்ளை எதையும் தப்பாக கற்றுக்காமல் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே படிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு பண்ணணும் பையனும் அது யாரையாவது கூட்டின்னு வந்தால் அது நம்மளுக்கு பிடிக்கணும், இல்லை அது தப்புன்றதை எப்படி சொல்லணும்னு தெரியணும், கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கான்னு பார்க்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும். யோவா ஹிஸ்ட்ரி இல்லை, இதே மாதிரி தான் என்டர்பிரினர்ஷிப் ஜேர்னியும். You will grow. You will grow. Your business will grow. Your business will grow. But at every growth, it needs a different kind of attention from you. அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அந்த 24 ஹவர்ஸ் இருந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நீங்கள் கட்டாயமாக 24 ஹவர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் when it grows, you will get space for you. You will get space. When that is the time you want to onboard the whole family inside, then you keep growing along with the business. நீங்கள் அதை எக்ஸாக்டாக ஒரு குழந்தை மாதிரி பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். யூ கேன் நெவர் லெட் கோ ஆஃப் த சைல்ட்ஸ் ஹேண்ட் அன்டில் யூ பாஸ் அவே. கரெக்ட்? த சேம் வே யூ வில் நெவர் லெட் கோ ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அன்டில் யூ பாஸ் அவே. ஓகே காட், தட் இஸ் வெரி டீப் ஆக்சுவலி. யோசிச்சு பார்த்தா ஐ திங்க் பீப்புள் வில் ஹவ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தட். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்தோன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ தே சி யூ ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர், ஆனால் உங்களோட ஜேர்னி உங்களோட பாஸ்ட் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க, எல்லாம் பார்த்தா அவங்கள மாதிரி நான் வரணுன்ற ஆசை இருக்குது, பட் த பெயின், த இமோஷனல் ஸ்ட்ரகிள் பிஹைண்ட் தட் அவங்களுக்கு தெரியறதில்ல. அண்ட் பீப்புள் ஆர் மோர் இப்போது ரியல் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் கம்யூனிட்டி, ரியல் சர்க்கிளுக்கு பதிலாக எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பிகாஸ் பீப்புள் ஆர் வேலிடேட்டிங் ஹிம். இப்போ ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உடனே போய் இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டியது. ஓ இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கா, அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு கேலிபர் இருக்குது. ஃபாலோவர்ஸே இல்லை, ப்ரைவேட் ப்ரொஃபைல்னா ஓ ஒன்றுத்துக்குமே இவங்க லாய்க்கு இல்லை போல், அதனால தான் இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை. ஆமாம், உண்மையாகவே ஓ சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வேறு ஒரு ட்ரெண்ட், வேறு ஒரு மவுஸ். அது இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கேலிபருமே இருந்தாலுமே அவங்கள வந்து யாருமே அவ்வளோவா வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறது கிடையாது. அப்படி தான் இருக்குது இப்போ இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாகி ஃபாலோவர்ஸ் ட்ரெண்ட் அதிகமாகிடுச்சு. அண்ட் இட்ஸ் மேக்கிங் பீப்புள் ஒரு மாதிரி இமோஷ்னலி டிப்ரெஸ்டோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. நீங்கள் வந்து நியூ டு இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இது எல்லாமே உங்களுக்கு புதுசு, ஆல் ஆஃப் அ சடன் இட் ஹேப்பன். ஹவ் ஆர் யூ சீயிங் இட்? ஆன்சர் வேணும் எனக்கு. கஷ்டப்பட்டு நான் இதெல்லாம் யோசிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நைட்லாம் தூங்காமல் யோசிச்சு கேட்டுருக்கேன். எனக்கு வந்து எதுக்காக என்னை இவ்வளோ பார்க்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக இப்போ வரைக்கும் தெரியாது. ஓகே, ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா அந்த க்ரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகணும். எனக்கு என்னென்னா ஒருத்தவங்க ஏதாவது மெசேஜ் போட்டாங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். எனக்கு அது பாவமாக இருக்கும். யாரும் இல்லைன்னு தானே எங்கேயோ, அதாவது முகம் தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட நம்மளுடைய ரத்தமோ சொந்தமோ பந்தமோ இல்லாத ஒருத்தர்கிட்ட ஒருத்தவங்க வந்து மனசை கொட்டுறாங்கன்னா எங்கேயோ ரொம்ப ஆழமாக ஒரு வலி இருக்குது. நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லணுன்னு நான் ரொம்ப ஆக்டிவாக பதில் சொல்கிறேன். அங்கே பாருங்க கும்பிடுறாங்க. அவங்க வந்து மேடம் இவ்வளோ எமோஷ்னல் டீப் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ வில் ட்ரெயின் அவுட் ஃபாஸ்ட். அதனால் அக்கௌண்ட்டையும் என்கிட்ட பிடுங்கிட்டோம். உண்மையா, அதாவது நான் பார்க்குறேன், பட் எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து ஒரு செலிபிரிட்டி போர்ட் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா த அக்கௌண்ட் இஸ் மேனேஜ்ட் பை சம்படி எல்ஸ்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ப்ராக்டிக்கலி அப்படி தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து எல்லாமே யூ கேனாட் ஜகிள். ஸோ இட்ஸ் ஓகே தான். இல்லை, ஆனால் எனக்கு வந்து நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம எதுக்காக வெளியே வந்தோம், நம்ம எதுக்காக பேசுகிறோம், யாருக்காவது ஒரு நல்லது, யாருக்காவது ஒரு விஷயம் இதுலேருந்து ஒரு grip கிடச்சி அவங்க லைஃப்பில் மேலே வந்துட்டாங்கன்னா அது பெரிய சாதனை. நம்ம பேசுனதுனால ஒரு சின்ன ட்விஸ்ட் அவங்க லைஃப்பில் நடந்து அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க மேலே ஏறி வந்துடுவாங்கன்றதுக்கு தான் இவ்வளவு ஸ்பீச்சு, இவ்வளவு பேச்சு, இவ்வளோ பேர் கூப்பிட்டாலும் போய் பேசுகிறேன். அப்போ எங்கெங்கேயோ இருக்காங்க, எல்லாராலையும் பார்க்க முடியல, எல்லாராலையும் வர முடியல, எல்லாராலையும் அவங்களோட பர்சனல் விஷயத்த சொல்ல முடியல. அப்படிங்கும்போது அவங்க அந்த கமெண்ட்ஸில் அப்படியே கொட்டிடுறாங்க. இப்போ ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவேன் நான். எனக்கு ஐயோ இந்த பிள்ளைங்க என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாளாக நான் என்ன பண்ணுறேன்னா அதை படிச்சுட்டு அந்த ஆன்சரை வந்து கீர்த்தனாக்கு அனுப்பிடுறேன். கண்ணம்மா ஐ திங்க் தே ஆர் ரியலி ஹர்ட்டிங், கேன் யூ சே திஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஆனால் நான் பார்க்குறேன், கட்டாயமாக பார்க்குறேன். எனக்கு ஐ ஐ ஐ திங்க் தட் ஐ வாண்ட் டு ஹீல் தம் சம்வேர்.
இன்னும் டீப்பாக போய் கேட்கணுன்னா, இந்த நிறைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. இவங்கள பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் டல்லாகிடுது, என்னை ஹர்ட் பண்ணுறாங்க. இந்த நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன் அவள் பண்ணுறாங்கன்னா, நம்மளை பிடிக்கலன்னா நம்மளை ஃபாலோவும் பண்ணுறது, நமக்கும் வந்து அந்த மாதிரி காமெண்ட்ஸும் வந்து கொடுக்குறது. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை, எல்லார் லைஃப்லேயும் இப்படி இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த நெகட்டிவிட்டியை நம்ம லைஃப்ல இருந்து எப்படி எடுக்கிறது? நம்மளுக்கு ஒருத்தவங்களோட இருக்கிறது நெகட்டிவாக இருக்குது, இல்லை யாரையோ பார்க்குறது நமக்கு நெகட்டிவாக இருக்குது. அந்த நெகட்டிவிட்டியை நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ தானே நிம்மதி கிடைக்கும். நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணால் தானே நம்ம லைஃப்பில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்புறம் லைஃப் போர் அடிக்காது. அதனால பரவாயில்ல அப்படி. ஏன்னா நீயே யோசிச்சு பாரு, எல்லாமே க்ரீன் கலராக இருக்கும், டெய்லி மழை பெய்யுது, டெய்லி தட்டு ஃபுல்லாக சோறு இருக்குது. அதனால நெகட்டிவாக அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. வாழ்க்கைனா எல்லாம் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். கரண்ட் மாதிரி தான், ரெண்டும் இருந்தால் தான் வேலை நடக்கும். ஒரே மாதிரியே இருக்கணும்னா நம்மலாம் நேராக அங்கே போய் உட்காந்துக்கலாம். வா கை பிடிச்சிப்போம், 2 பேரும் அங்கே போய் உட்காந்துப்போம். எனக்கு நெகட்டிவே வேணாம், நான் ஹெவன்லேயே இருக்கேன் அப்படின்னா ஹெவனே போர் அடிச்சு. ஸோ ஹேண்டில் பண்ணிக்கணும் தான், இருக்க தான் செய்யும். நெகட்டிவ் இருக்கணும் லைஃப்பில், இருக்கும். விழுந்தால் தான் எழுந்திருக்கலாம், அடிபட்டால் தான் கற்றுக்கலாம். அதுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன், எல்லாமே 100% ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுலாம் பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ ஓகே, I don't think so. I'm even thinking now like நீங்கள் வந்து எப்படி கேட்குறீங்கன்னா, பாசிட்டிவ்னா வாழ்க்கை அப்படியே ஒரே நேர் கூட போகணும், இல்லைன்னா நல்லவங்க மட்டுமே இருக்கணும், நல்லவங்களை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும், அது மட்டுமே நம்ம லைஃப்பில் நடக்கணும், அந்த மாதிரி. எனக்கு ஒரு ஆசை, குழந்தையா இருக்கேடா. எனக்கு அப்படி ஒரு ஆசை. ஏன் நெகட்டிவிட்டி உலகத்தில் இருக்குது? அது இல்லாமல் எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம்ல. நம்ம நல்லது தானே பண்ணுறோம், ஆனால் நம்மளையே நெகட்டிவாக சில பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எனக்கு நிறைய இருந்திருக்கு. லைஃப் வந்து இந்த சிங்கிள் லைனில் போகவே போகாது. ஓகே, 10 பேர் மேலே தூக்குவான், 100 பேர் கீழே இறக்கி விடுவான். திருப்பி நீ முணங்கி உன் லைனுக்கு வந்து நீ ஸ்டடி ஆகும்போது திருப்பி 10 பேர் மேலே தூக்குவான், திருப்பி ஒரு 1000 பேர் கீழே தள்ளி விடுவான். தட் இஸ் லைஃப். அ கிராஃப் இஸ் யுவர் லைஃப். விழுந்ததுக்கும் கவலைப்படக்கூடாது, மேலே போனதுக்கும் கவலைப்படக்கூடாது. நானாகவே இருப்பேன். மேலே தூக்கி விட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப பெரிய ஆள், இது மாதிரி நான் 10 மடங்கு பண்ணுவேன் அப்படின்னு போய் நம்மளே குழி தோண்டி நம்மளே அதில் விழுந்துருவோம். வேற எவனோ குழி தோண்டுறான் அப்படின்னா தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு, தம்பி இது நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல நம்ம இருந்துக்க வேண்டியது. நெகட்டிவ்ன்றது வந்து நீங்கள் அதை நெகட்டிவாக பார்க்குறீங்க, அது வந்து நெகட்டிவ் கிடையாது, அது அவங்களோட பெர்ஸ்பெக்ஷன், அவ்வளோதான். ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, இந்த பியூட்டி வந்து பார்க்குறவங்க கண்ணு தான் காரணம், அவங்க கிடையாது அப்படின்னு. கண்ணு கூட கிடையாது, அவங்களுடைய தாட்ஸ், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்க வாழ்க்கையை வாழ்ந்த விதம். நான் சொல்கிறதே வந்து இப்போ ஒரு 10 லட்சம் பேருக்கு பிடிச்சிருக்குன்னா 5 லட்சம் பேருக்கு பிடிக்காமல் போகலாம். இவங்க எல்லாம் ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க, நான் சத்தியமாக எதுவுமே ஈஸின்னு சொல்லலை. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு. ஓகே, சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம வந்து நெகட்டிவ்னு நினைக்கிறோம், அவங்க வந்து ஏதோ ஒரு லெசன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வாழ்க்கை எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிற வரைக்கும் அடின்னு அடித்து தான் சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் கற்று முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது போயிடும். நீங்கள் கற்றுக்க மாட்டேன், இது நெகட்டிவ்னு நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா அது இன்னொரு நெகட்டிவ் கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நெகட்டிவ் எப்படி வந்துச்சு எனக்கு, இந்த நெகட்டிவ் வந்து நான் எப்படி இதை பாசிட்டிவாக சரி பண்ணி என்னையை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அந்த டெக்னிக்கை. ஸோ உங்களுக்கு அது இனிமேல் தேவையில்லை. ஸோ அடுத்த நெகட்டிவே வராது உங்கள்கிட்ட. ஓகே, பால் போடும்போது அடிச்சிட்டா அதுக்கப்புறம் வரும்போது அடித்து சிக்ஸர் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் இந்த லவ்வே ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டடாக வந்துருச்சு. ஸோ அண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பயங்கர விமன் சென்ட்ரிக் வேர்ல்டாக, மென் சென்ட்ரிக் வேர்ல்டாக இருந்துச்சு. இப்போ ஆஃப் திஸ் டிகேட் ரொம்ப விமன் சென்ட்ரிக்காக மாறிட்டுருக்கு. பசங்களை வந்து பொண்ணுங்க கொடுமைப்படுத்துகிறாங்க. பிகாஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தா வாட் ஐ ஃபீல் இஸ் ஹியூமன் ரேஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, லவ்வை கண்ட்ரோல் பண்ணுறது, ஈவன் இன் அனிமல்ஸ் வந்து விமன் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெண்டே மாற்றி கொஞ்ச நாள் சப்மிசிவாக இருந்தது, திருப்பியும் வி ஹவ் காட் பேக் டு த நார்ம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆட்டி படைக்கிறாங்க, முடியல எங்கனால, பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, திணறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுட்டாங்க
அப்படின்ற மைண்ட் செட். அதனால் எனக்கு வந்து ஃபீமேல் ஃபாலோயிங் தான் ஜாஸ்தி. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு என் ஃபீமேல் ஃபாலோயிங் கிட்ட சொல்லணும். பார்க்குற கொஞ்சம் நஞ்சம் மேலே அப்பா நம்மளை பற்றி யாரோ பேசிட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படணும். அதுக்காக அது வந்து என்னென்னலாம் பொண்ணுங்க கரெக்டாக பண்ணுறாங்க, என்னெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க, பசங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த டாபிக் அப்படியே கவர் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. அதாவது என்னை ஃபாலோ பண்ணவங்களாம் அன்ஃபாலோ பண்ணி ஓடி போகணும். இதுதான் உன்னோட நிறைய உங்களுக்கு பாருங்க, இப்போ விமன் ஃபாலோவிங் இருந்தால் மென் ஃபாலோவிங் அப்படியே வரும். ஒரு இப்போவே 500,000 வந்துடுவீங்க இந்த பாட்காஸ்ட் முடிஞ்ச உடனே. இல்லை இல்லை, நம்ம வந்து ஒரு பையனை ஒரு பொண்ணு விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம். என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. ஐ திங்க் ஸோ. ஓகே, இந்த பொண்ணு வந்து ஒரு 10-20 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, 20 லட்ச ரூபா சம்பாதிக்கிற பொண்ணு வந்து உடனே என்ன சொல்லணும்னா, எனக்கு மாதம் 80 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற பையன் தான் வேணும்னு சொல்லும். ஓகேவா? உனக்கு என்ன வயசு ஆகுது? உனக்கு 24 வயசு, 23 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு என்ன வயசு ஆகுது? 25 வயசு, 24 வயசு ஆகுது. நீ சாதிச்சதை விட அவன் ஒரு 10% அதிகமாக சாதிச்சிருக்கலாம், இல்லை உன் அளவுக்கே இருக்கலாம், இல்லை உன்னை விட கீழே இருக்கலாம். நாளைக்கு அவன் வந்து $multi-million கூட சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்கும்போதே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பையன் வேணும்னா, நான் 1 டிகிரி படிச்சிருக்கேன்னா அவன் 2 டிகிரி படிச்சிருக்கணும். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அவன் இவ்வளோ சம்பாதிக்கணும். நான் இங்கே 2 பெட்ரூம் ஃப்ளாட் வச்சுருக்கேன்னா அவன் 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கியிருக்கணும். அவனுக்கு அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, அந்த கல்யாணம், அந்த அவங்க பிரச்சனை அதெல்லாம் அவன் பார்த்துருப்பான். உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? பொண்ணு சம்பாதிக்கிறது அது வாங்கிடுச்சுன்னு விட்டுருவாங்க. அவன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மா அப்பா உடம்பு சரியில்லைனா வைத்தியம் பண்ணணும், அவனே படிச்சுக்கணும், அவனே இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு ரூம் எடுத்து தங்கி சமைச்சு சாப்பிட்டு அவனே எல்லாம் பண்ணிக்கணும். ஆனால் அவன் உன்னை விட 4 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கணும். இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கேர்ள்ஸோடது. நான் பேசி புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். நான் வந்து இந்த ஒரு காலேஜில் படித்தேன், அப்போ அவன் வந்து அந்த காலேஜில் படிச்சிருக்கணும். ஓகே, இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து ஒரு மேனை வந்து மேனாகவே பார்க்கறதில்ல, ஒரு சக மனிதனாக நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்த மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப தேவைகள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமா சேர்ந்து இன்னும் அடுத்த நிலைமைக்கு போக முடியுமான்னு நம்ம பார்க்குறதில்ல. இப்போ நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் இருக்கணும். உன் பேரில் கார் இருக்கணும், உன் பேரில் வீடு இருக்கணும், உன் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், எங்கள் அப்பா 10 ஏக்கர் வச்சுருக்கான்னா நீ 50 ஏக்கர் வச்சுருக்கணும், இதெல்லாம் கேட்குறீங்கல்ல. உங்கள் அப்பா 55 வயசில் கார் வாங்கினார், அவனுக்கு 24 வயசு தான் ஆகுது. அவனுக்கு டைம் கொடுங்கய்யா வளர்கிறதுக்கு, ஸ்பேஸ் கூட கொடுங்க. சேர்ந்து வளரணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை, வளர்ந்தவங்களோட சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஓகேவா? இது ஒரு ஆஸ்பெக்ட். மெச்சூர்டாக இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ஐ லவ் திஸ் கை, ஐ வாண்ட் திஸ் கை, வி போத் வில் சக்சீட் டுகெதர் இன் லைஃப் அப்படின்ற தாட் ப்ராசஸோடு இந்த லவ்வை அப்ரோச் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு அவனை வந்து நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அவன் நல்ல மனிதனாக இல்லைன்னா 3 மாதத்தில் ஓடி வந்துடுவீங்க. ஸோ அடிப்படையாக நல்ல மனிதனை தான் கல்யாணம் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கே சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை வளரணுன்னு ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு தூண்டுகோலாக இருங்க. தூண்டுகோலாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணோம், ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிச்சோன்னா, அடுத்த மாதம் ஒரு 5% ஒரு 10,000 ரூபாய் ஜாஸ்தி சம்பாதிக்கணுன்னா, இன்னொரு 1/2 hour எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணுன்னா, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் கூடவே இருங்க. நானும் சேர்ந்து பண்ணுறேன், நீ சொல்லு, நீயே பண்ணுற, காலையிலேருந்து உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நானும் பண்ணுறேன் அப்படின்னு இன்வால்வ் ஆகி அவங்கள சேர்த்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்ற பெண்கள் ரொம்ப 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 கம்மி. பசங்க வந்து கொஞ்சம் பாவம் தான். 24 வயசில் 50 வயசு சாதனையை செஞ்சு முடித்து அதில் முடியே கொட்டிடக்கூடாது, வயிறெல்லாம் வளர்ந்துடக்கூடாது, நீ பர்சனலாக ட்ரிம் அண்ட் ஸ்லிம்மாக இருக்கணும், நீ என்னை விட அதிகமாக படிச்சிருக்கணும், நீ என்னை விட அதிகமாக சம்பாதிக்கணும், என்னை விட உன்கிட்ட சொத்தெல்லாம் அதிகமாக இருக்கணும், நான் வந்து அங்கே நல்லா இருக்கணும். அப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சர்வைவ் ஆகணும்னா த பாய் ஷுட் ஆல்வேஸ் லவ் மோர் தென் த கேர்ள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது உண்மையா? பையன் கொடுத்துட்டே இருக்கணும், அவன் அதிகமாக லவ் பண்ணணும், அப்போ தான் அந்த பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும். இஃப் த கேர்ள் லவ்ஸ் மோர் த ரிலேஷன்ஷிப் ஃபெயில்ஸ். வாவ். இல்லை, இது
யா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது மேம். நான் இது வந்து ரொம்ப ப்ரிவலண்ட். த when the boy loves more, the relationship prevails. When the girl loves more, the relationship will fail at some point. பாவையா பசங்க அப்படின்னு அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தான் ட்ரை பண்ணுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குதே. ரொம்ப ambitious பெண்களுக்கு human எவ்வளோ race கொடுத்தாலும் பத்தாது. அதாவது பூ வாங்கிட்டு வந்தாலும் கொடுத்தாலும் பத்தாது, பூ வாங்கி கொடுக்கலனாலும் பத்தாது, பூக்காரியை கிராஸ் பண்ணி போயிட்டு வாங்காமல் போயிட்டாலும் பத்தாது. நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணணுன்னு கேர்ள்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு 1000 வழி கண்டுபிடிச்சிடுவீங்க. அதை வந்து அந்த 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 கொண்டு போய் அந்த பொருளை அப்படி வைக்கும்போதே தெரிஞ்சிடும், ஆஹா இன்னைக்கு வீட்டில் தேர்டு வேர்ல்டு வர வாயை திறக்கூடாதுனான்னு பாவமாக இருப்பாங்க. அதுவும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 20 இயர்ஸில் இருந்த பொண்ணு வேற, கல்யாணம் பண்ணிக்கும் போது இருந்த பொண்ணு வேற, 30 இயர்ஸில் வேற மாதிரி மாறுறா, 40 இயர்ஸில் வேற மாதிரி மாறுறா, 50 இயர்ஸில் வேற மாதிரி மாறுறா. ஸோ த கேர்ள்ஸ் க்ரோத் கர்வே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பசங்க ஒரே மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு 20 வயசில் என்ன இருந்துச்சோ அதே தான் ஆல்மோஸ்ட் 50 வயசில் இருக்குது. ரொம்ப ஒன்றும் பெருசாக மாறிடல. இந்த ஒரு சேஞ்ச் என்ன? இது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சா இல்லை சைக்கலாஜிக்கல் சேஞ்சா? இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இது வந்து ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். மென்னோட கோல் வந்து நம்ம சொசைட்டியில் பெண்கள், மனைவி, தாய், தந்தை, மகள், அக்கா எல்லாருமே ஃபைனான்ஷியலாக அவங்கள எதிர்பார்க்குறோம். ஓகேவா? அம்மா 1000 கோடி சம்பாரிச்சாலும் அப்பா வந்து வாங்கி கொடுக்குறது வந்து ஸ்பெஷல், அப்பாட்ட கேட்குறது ஸ்பெஷல், அப்பாட்ட வாங்குறது ஸ்பெஷல், அண்ணாட்ட வாங்குறது ஸ்பெஷல், புருஷன்கிட்ட வாங்குறது ஸ்பெஷல், பிள்ளைகிட்ட வாங்குறது ஸ்பெஷல். ஓகே, இப்படி எல்லா ப்ரெஷரையும் அவங்க மேலே வச்சிடுறீங்க. அது எப்போ வைக்கிறீங்க? ஒரு 19, 20 வயசுலேயே சொல்லிடுறீங்க, உன் அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அந்த பையன் தலையில் இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி வச்சிடுறீங்க. அவன் ஓடு 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 ஓடுன்னு ஓடுறான். சரிண்ணா அது முடிஞ்சுது. அது முடிக்கும் போதே இவனுக்கு 30, 31 வயசு ஆகிடுது. சரி, நீ இவனுக்கு ஒரு பொண்ணை கொண்டாந்து கட்டி வைக்கிறீங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? நீ தான் என்னையை பார்த்துக்கணும், நீ தான் ராஜா மாதிரி இருக்கணும், நான் வந்து இங்கே சௌரியமாக இருக்கணும்னு வந்திருக்கேன், நீ வந்து எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு அவங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க கணவர் அவங்கள்ட்ட தான் கேட்க முடியும், கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் ஓடுறாங்க. திருப்பி குழந்தைகள் பிறந்துடுது. குழந்தைகள் பிறந்தோடனே தந்தைக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த குழந்தைய தன்னை விட ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க தான் தந்தை. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஓடுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க. எப்போயாவது உஸ்ஸப்பாடான்னு உட்காந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு கூட அந்த ஆண்களுக்கு நேரம் கிடையாது, கொடுக்கறதில்ல. நம்ம இதை வந்து நீங்கள் ஒரு ஆணாக இருக்கும்போது தான் அதோட ப்ரெஷர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரிகள் திருமணம்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு வளர்கிறதுக்கே நம்ம நேரம் கொடுக்கல. மென்டலாக அவங்களுக்கு அந்த அடுத்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்ற ஒரு திங்கிங் ஸ்ட்ரெயிட் ப்ராசஸ் மாதிரி இருக்கிறதுனால செல்ஃப் க்ரோத்துன்றது அவங்களுக்கு கிடையாது. அதாவது தான் ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவளுடைய வளர்ச்சி அவளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாறிக்கிறோமா, அவளை நம்ம கையை பிடிச்சி வச்சுருக்கோமா, அவள் வந்து நம்ம அவங்களுக்கு எப்படின்னா, ஐ எம் ட்ரைங் டு சே திஸ் ரைட்லி, 20-24 வயசில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஸோ நவ் ஷி பிலாங்ஸ் டு ஹிம். என் பொண்டாட்டி, என் மைக்கு, ஓகே, என் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் அவங்களுடைய குறிக்கோள் வந்து அந்த ஓட்டத்துலேருந்து அவங்க கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், நல்ல சம்பாத்தியம் வேணும், நாளைக்கு சேவிங் வேணும், வயசாயிட்டா பார்த்துக்கிறதுக்கு வேணும், பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும். ஸோ தே ஹாவ் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அதில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு உடல் கூறு மாறும்போது, கல்யாணம் பண்ணும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியான பொண்ணு, ஜாலியான பொண்ணு, வாடா போடான்னு பேசிகிட்டு இருந்த பொண்ணு, கல்யாணம் பண்ணோன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க அவங்கள. என் மனைவி என் வீட்டில் இருப்பாள் நான் போகும்போதுன்னு. ஓகேவா? அவளுக்கு உண்டான டைமையோ எஃபோர்ட்டையோ நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த டாய் வேணும்னு ஒரு ப்ளஷ் டாய் வாங்குறீங்க, ஒரு நாள் நைட்டு அதை கட்டி பிடிச்சி தூங்குவீங்க, அப்புறம் தூக்கி ஓரமாக வச்சுருவீங்க. அது மாதிரி தான் நம்ம மனைவியை வச்சுருக்கோம். இதுதான் உண்மை. என்னோடது என்கிட்ட இருக்குது, எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், கொண்டு வந்துட்டேன், என் கூட இருக்காங்க, அவ்வளோதான் அவங்களோட தாட் ப்ராசஸ்.
ஆனால் இந்த பெண்ணுடைய மனநிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். ஃபிசியலாஜிக்கலாகவும் மாறும், சைக்கலாஜிக்கலாகவும் மாறும். ஃபிசியலாஜிக்கலாக ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெற்றது ஹீல் ஆகிறதுக்கு 5 வருஷம். அப்புறம் அந்த 30 வயசுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் அவங்க அந்த திருப்பி அது ஹீல் ஆகி சரியாகி நார்மல் ஆகிறதுக்குள்ளே 2வது குழந்தை பெற்றுக்கிறீங்க. அதுக்குள்ளே 40 வயசு ஆகிடுது. 40 வயசில் மெனோபாஸ் ஹிட் ஆகுது. இப்படியே இந்த சைக்கிள் போயிட்டே இருக்குல்ல. இந்த சைக்கிளில் அவங்க ஒவ்வொரு வாட்டியும் புது புது மனுஷியாக மாறுவாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் தே சேஞ்ச். அப்போ மேன் என்ன பண்ணணும்னா எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு புது பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் நம்ம சமூகமும் நம்மளுடைய கட்டாயமான தேவைகளும் அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கறதில்ல, அதை சொல்லியும் கொடுக்கறதில்ல. ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் அப்படியே வச்சுருக்கோம். உனக்கு புரியணும்னா எப்போ சொல்லி கொடுத்தீங்க அவனுக்கு புரியறதுக்கு? அவனை நீங்கள் என்ன சொன்னீங்க? சம்பாரின்னு சொன்னீங்க, வீடு கட்டுன்னு சொன்னீங்க, கார் வாங்குன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் அவன் பாவம் செஞ்சான். கரெக்டாக? எப்பயாவது உட்காந்து உன் பொண்டாட்டியை வந்து குழந்தை பெற்றிருக்கா, உடம்பு சரியாக இருக்காது, கொஞ்ச நாள் பார்த்துக்கோ நீன்னு அப்படி சொல்கிறது இல்லை. பொண்டாட்டி தாசனை ஆயிடாத, கல்யாணம் பண்ணவொன்னே அவன் பின்னாடி போயிடாத, நீ எப்பயுமே எங்கள் பசங்களாக தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது தனி டாபிக். டைம் இல்லை, நீங்கள் டைம் கொடுக்கல. அது வேறு லெவல் டாபிக். அது வந்து ஒரு மாமியாராக எப்படி மாறுறது, நான் ரொம்ப இது 2வது இடத்துல சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அது வந்து நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுகிறேன், நான் கட்டாயமாக பேசுகிறேன். இங்கே இல்லைனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிடுங்க கண்டிப்பாக. ஸோ மேமை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, எங்கேயாவது இதுக்கு ஆன்சர் சொல்லிடுவாங்க. கட்டாயமாக சொல்கிறேன். இது ஒரு அது வந்து இந்த கோயம்புத்தூரில் காஃபி வித் ஜான்கி மாயா பண்ணோம்ல, அங்கே ஒரு லேடி வந்தாங்க. என் பையனை ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கேன், அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், நான் எப்படி நல்ல மாமியாராக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. வாவ் ஸ்வீட். அப்படிலாம் இருக்காங்களா? இருக்காங்க. நானுமே என் பையன்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா ஓடி போய்ட்டு அங்கே போய் இருந்துக்கோ, 10 நாள், ஒரு வாரம், ஒரு மாதத்துக்கு நடுவில் ஒரு வாட்டி ஒரு கப்பு காஃபி வந்து குடிச்சிட்டு போ. அம்மா கூட 2 பேரும் வாங்க, பேசுங்க, காஃபி குடிங்க, ஓடி போயிடுங்க. சோறெல்லாம் போட மாட்டேன். அதெல்லாம் புருஷன் பொண்டாட்டி வேலை. எங்கேயாவது வேணுமா என்னைய வெளில கூட்டின்னு போங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. நான் உங்களுக்கு இங்கே சமைச்சு போடுற கதையே கிடையாது. நீங்கள் 2 பேர் தான். உங்கள் லைஃப் ஆரம்பிக்கிறீங்களா, விழுந்து கிழுந்து அடித்து இடித்து வாங்கி எப்படியாவது வந்து சேருங்க. யூ கேட் வாட் ஐ அம் சேயிங். காஃபி குடிக்க வாங்க, அப்போ நல்லது கெட்டது பேசுவோம். வீட்டில் குடிப்போம், ஸ்டார் பாக்ஸில் குடிப்போம், ஏதாவது ஒரு காஃபி கடையில் உட்காந்து குடிப்போம், ரோடு டீ கடையில் கூட நின்றுட்டு குடிப்போம். என்ன வசதி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி குடிப்போம். வந்தீங்களா, பேசுனீங்களா, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, ஓடி போயிடுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு என்கிட்ட என்ன பகிரணும்னு தோணுதோ அதை அந்த காஃபி குடிக்கும்போது சொல்லுங்கள், நான் கேட்டுப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் என் வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது மறுபடியும். சூப்பர். இதுதான் அந்த அந்த அப்படியே லைட்டாக அந்த பொண்ணுங்களோட அம்மாவுக்கும் இந்த ஃபோன் எடுத்து, அம்மா நான் நடந்தேன், நான் நின்னேன், அவர் காஃபி குடித்தாரு, போனார், வந்தார், என்னை வீட்டில் எப்படி சொல்லிட்டாங்க, என்னால் அதை தாங்க முடியல, என் பையன் இது பண்ண அது பண்ணான்னு 24 ஹவர்ஸும். இப்போ பில்லு வேற இல்லை ஃபோனுக்கு எல்லாரும். அதனால முன்னாடிலாம் அவர் கணக்கு இருக்கும், காசு போய்டும்னாது ஃபோனை வச்சாங்க. இப்போ அந்த இதுவும் கிடையாது, அன்லிமிட்டட்னால இஷ்டத்துக்கு. நான் கேர்ள்ஸையும் தான் சொல்கிறேன், பாய்ஸுக்கு இது அப்ளிகபிள், கேர்ள்ஸ்க்கும் ஒரு சின்னது ஒரு 1 மினிட்ல சொல்லுங்களேன் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு. அந்த கேர்ளோட மாமிக்கு, இப்போ பாயோட மாமிக்கு சொன்னீங்க, நல்லா வந்து மகனுக்கு மாமியாரா எப்படி இருக்கிறது. இந்த மாதிரி பொண்ணு வந்து கம்ப்ளைண்டாக எங்கள் வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுக்கு மொழி மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டே இருக்காங்களே. நான் தான் யோசிக்கிறேன், என் பொண்ணு சொன்னான்னா நான் என்ன சொல்லுவேன்னு. முதல் விஷயம், அவள் இதை என்கிட்ட கொண்டே வரமாட்டான். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்க. உங்களை மாதிரி எல்லாரும் வளர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது மாதிரி ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ் எக்ஸ்டிங்க்டில் இருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. உங்கள் அம்மா டெய்லி 4 கட்டையால் அடித்தா கூட வாங்கிக்கிறீங்க, எருமாடை எழுந்துரு அப்படின்னு சொன்னால் கூட கேட்டுக்கிறீங்க. மாமியார் வந்து கண்ணு 7 மணி ஆயிடுச்சு எழுந்திரிக்க வேணாமா அப்படின்னா அது உங்களுக்கு குற்றமாக தெரியுது. ஓகேவா? ஒன்று நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு சொல்லி பழகி கொடுத்துருக்கணும் சின்னதுலேருந்து,
இல்லைன்னா 7 மணிக்கு மாமியார் வந்து கூப்பிடும்போது அத்தை இன்னொரு 1/2 hour தூங்கிட்டு நானே வந்து எல்லா வேலையும் செய்கிறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி படுத்து தூங்கிடுங்க. கம்யூனிகேஷன், பேசணும். ஓகே, இது என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபோன் எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே சொல்கிறீங்க, என் பொண்ணை நான் அப்படி வளர்த்தேன், ஒரு நாள் கூட தூங்கும்போது எழுப்பவே மாட்டேன், அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணா அப்படி பண்ணா, அவங்க மாமியார் அப்படி பண்ணா இப்படி பண்ணா. ஐயோ, அவங்க மாமியார் அவள் லைஃபு, அவளுக்கு வேணா அவள் சார்ட் அவுட் பண்ணிப்பா. நல்லா இருக்கியாடா, இந்த 10 முழம் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுக்கோ. நல்லா இருக்கியாடா, இந்த உனக்கு பிடிக்குமேன்னு தயிர் சாதம் பண்ணேன் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா இருக்கியாடா, மட்டன் பிரியாணி பண்ணேன் இந்தா வச்சுக்கோ. அதோட ஓடி வந்துடுங்க. அதுக்கு மேலெல்லாம் பேசக்கூடாது, அது அவங்க லைஃப். அப்போ வந்து நீங்கள் சொல்கிற சொல்யூஷன் 2 அம்மாக்களையும் ஓடி போயிடுங்க. அவங்களோட வீட்டில் இருக்காதீங்க, அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆகாதீங்க, அதுங்களை விட்டுருங்கய்யா. அதுங்களா மோதி கண்டுபிடிச்சுக்கோ, அவங்களே வந்துடுவாங்க. 2 உலகம் மோதி ஒன்று ஆகட்டும். நீங்கள் மோதவே விட மாட்டேங்கிறீங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் அவங்க எப்போ தான் ஒன்றாவாங்க? இவங்கள்ட்ட பிரச்சனைனா உன்னை இவங்க மம்மி வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுறாங்க, இவங்கள்ட்ட பிரச்சனைனா இவங்க ஃப்ரண்ட்டில். மம்மிமா கல்யாணம் பண்ணிங்க இல்லைல்ல, பையனும் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணாங்க. பாவையா, விட்டுருக்கையா அதுங்கள. வேணா 2 வாய் சோறு கொடுங்க, இல்லை ஒரு கப்பு காஃபி கொடுங்க. கண்ணு, நீயும் உன் புருஷனும் உனக்கு பிடிச்சதை செஞ்சு தர வேண்டியது என் வேலை. நல்லா இருக்கியா, நான் கூட நேராக வரல, டன்சோவில் போட்டு விட்ருவேன், நீ வாங்கிக்கோ. சாப்பிட்டியா, நல்லா இருந்துச்சா, ஓகே பாய் கண்ணு, நாளைக்கு என்னடா வேணும், அவ்வளோதான். அவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க. அவங்க பிரச்சனைகளை அவங்களா விழுந்து அவங்களா எழுந்திருச்சு அவங்க எந்த முறையில் சரி பண்ணுமோ அந்த முறையில் அவங்க சரி பண்ணிப்பாங்க. இந்த லீனிங் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே சாஞ்சு 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 உங்களையும் கவுத்துருவாங்க, அவங்களும் கவுந்துருவாங்க. கவுர விடக்கூடாதுன்னா அவங்க 2 பேரும் தான் மோதணும். அவங்க 2 பேரும் தான் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ஒரு உலகம் ஆகும். நீங்கள் குறுக்க போய் தடுத்துட்டிங்கன்னா, ஆளுக்கு ஒரு திசையில் திருப்பி விட்டிங்கன்னா, அது சேரத்துக்கு சான்ஸே நீங்கள் கொடுக்கலன்னு அர்த்தம். கரெக்ட் இல்லை, விட்டுருங்க அவங்கள. கரெக்ட். ஸோ லாஸ்ட் இது வில் கன்க்ளூட் திஸ். ஒருத்தவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களை கூப்பிட்டுட்டு நிம்மதியை பற்றி பேசலைன்னா எனக்கு கேட்பாங்க, நிம்மதியாக வாழணும், எனக்கு எண்ட் ஆஃப் த டே இந்த லைஃப்பில் நான் என்ன வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பண்ணணும். நிம்மதியாக இருக்கணும், நான் சாகும் போது நிம்மதியாக சாகணும், வாழும் போது நிம்மதியாக வாழணும். அதுக்கு நான் என்ன பேசிக்காக பண்ணணும்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அப்படியா? நீங்கள் தான் காம்ப்ளிகேட் ஆக்கிட்டீங்க. எல்லாருக்குமே நிம்மதி ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்கு. நிம்மதியை வெளியில் தேடாதீங்க. யூ ஹாவ் டு மேக் பீஸ் வித் யுவர் செல்ஃப். இது நடந்துடுச்சு, இது நடந்துட்டுருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் சே, சண்டை நடக்குது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசாமல் இருப்போம், முடிஞ்ச வரை அவங்களால முடிஞ்சதை சொல்லிட்டு போகட்டும். நான் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், அவங்க கொட்டுறதெல்லாம் கொட்டட்டும், குப்பை தொட்டியில் கொட்டட்டும், நீங்கள் குப்பை தொட்டியாக இருக்காதீங்க, தள்ளி நின்று வேடிக்கை பாருங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தள்ளி நின்றுக்கோங்க. உங்கள்கிட்டேருந்து அந்த ரிசீவராக நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் நடக்கட்டும், பேசட்டும், உங்களோட கோபத்தையும் சொல்லுங்கள். சில சமயங்களில் சில விஷயங்களில் நம்ம சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நானே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக போகணும், நீங்கள் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் பேசியிருந்தேன்னா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. சொல்கிற விதம் இருக்குது. சொல்கிற விதம் வந்து ஒரு அமைதியாக, ஒரு நிதானமாக, ஒருத்தவங்களுடைய தப்பையே குற்றம்னு சொல்லாமல் இப்படியும் இருந்திருக்கலாம்னு சொன்னீங்கன்னா எடுத்துக்கிறதுக்கு 100 பேர் இருக்காங்க. நீங்கள் எடுத்தோன்னே ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிறீங்க, சதக்குன்னு போய் குத்துறீங்க, இது தப்பு, நீ பண்ணது தப்புன்னு. தப்பே பண்ணியிருக்கட்டுமேயா, உலகம் என்ன அழிஞ்சா போயிடுச்சு, எட்டி பாருங்கள், உலகம் அங்கே தான் இருக்குது. பரவாயில்ல, தப்பு தானே பண்ணாங்க, விட்டுட்டு அடுத்த தடவை எப்படி சரியாக பண்ணணும்னு யோசிங்க. நீங்கள் அதை பழசை கட்டி பிடிச்சி தொங்கி 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 உங்கள் வாழ்க்கை பழசுலேயே போயிடுது. இன்றைக்கி ப்ரெசண்ட்டுக்கே யாரும் வரல. ஸோ ப்ரெசண்ட்டில் இருங்க. நிம்மதி உள்ளே இருக்குது, வெளியில் தேடினீங்கன்னா கிடைக்காது. ஓகே, வெரி நைஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் 1 ஹவருக்கு கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன், ஆனால் நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு. ஸோ நிறைய நீங்கள் கேட்க போகிறீங்க மேம் கிட்டேருந்து வேறு பாட்காஸ்ட்டில். ஸோ என்கிட்ட சொன்ன மாதிரி அதுக்கெலாம் வேறு பாட்காஸ்ட்டில் ஆன்சர் சொல்லுவாங்க. நான் தேடி என்னோடய கிளிப்பில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இட் வாஸ் சச் அ ப்ளஷர் ஹேவிங் யூ. நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், எனக்கு இந்த மாதிரி வந்து வெரி வெர்சடைல் என்லைட்டன்ட் செஷனாக இருக்கும். ஒரு புக்கு படித்த மாதிரி. ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டாக்கிங் டு பீப்புள் தேன் ரீடிங் அ புக். பிகாஸ் அவங்க படித்த
நினச்சதெல்லாம் நமக்கு 1 ஹவரில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ உங்களோட நாலேஜ்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஐ லேர்ன் அ லாட் அண்ட் தட்ஸ் ஹவ் த ஆடியன்ஸ் கெட் இட் டூ. அதனால தான் அந்த பாட்காஸ்ட் இஸ் பிகமிங் வெரி பாப்புலர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் மச் நீடட் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் ஐ எம் வெரி கிளாட் தட் வி ஹாவ் யூ. So I'm so happy to share the வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். அதனால வந்து உங்களை அந்த மாதிரி ஆக்கி பார்க்குறேன். லைக் யூ ஹாவ் அந்த ஒரு மங்களகரமான ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி யூ ஹாவ் such a charming face. So it was a pleasure having you with me. Thank you so much. Thank you so much. Let all your good work and accomplishments talk for itself. Thank you so much. Thank you so much.